வணக்கம். செய்தி சுருக்கம். மதுரை வாழ் வாக்காளர் பெருமக்களே, நீங்க 8 மணி வரைக்கும் ஓட்டு போடலாம். லோக்சபா தேர்தல் நடைபெற ஏப்ரல் 18ஆம் தேதி தான் மதுரையில் சித்திரை திருவிழாவும் நடைபெற இருக்கு. திருவிழானா லட்சக்கணக்கான மக்கள் அங்கேயே போயிடுவாங்க. அதனால தேர்தல் தேதியை ஒத்தி வைக்கணும் அப்படின்னு கோரிக்கையும் எழுப்பப்பட்டுச்சு. ஆனால் இந்த கோரிக்கையை தேர்தல் கமிஷன் ஏற்க மறுத்துட்டாங்க. அதனால மதுரையில் மட்டும் ஓட்டுப்பதிவோட நேரம் 2 மணி நேரம் நீட்டிக்கப்படுறதா தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரகாஷ் சாயி தெரிவிச்சிருக்காரு. காலையில் 7 மணிக்கு தொடங்கும் ஓட்டுப்பதிவு இரவு 8 மணி வரைக்கும் நடைபெறுமா. மற்ற பகுதிகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை ஓட்டுப்பதிவு நடக்குமா. மதுரையில் எலெக்ஷன் கமிஷன் டைரக்ஷன் படி மற்றும் நம்ம தமிழ்நாட்டில் மற்ற கான்ஸ்டிச்சுவன்சியில் காலையில் 7லேருந்து மாலையில் 6 மணி வரைக்கும் நடக்கும். மதுரை பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிச்சுவன்சி பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் கமிஷனில் நம்மக்கிட்ட பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. 7லேருந்து மாலையில் 8 மணி வரைக்கும் நடக்கும். வழக்கமாக 5 மணி வரைக்கும் தான் ஓட்டுப்பதிவு நடக்கும். ஆனால் இந்த முறை கூடுதலாக 1 மணி நேரத்தை நீட்டிச்சிருக்கிறதா தேர்தல் கமிஷன் சொல்லியிருக்காங்க. கமலோட கட்சியில் சண்டைக்கு காரணம் கோவை சரளாதாங்க. மக்கள் நீதி மய்ய கட்சியோட மாநில செயற்குழு உறுப்பினராக இருந்தவர் நேச்சுரல் சலூன் குமரவேல். கடலூர் நாகை மாவட்டத்தோட பொறுப்பாளரும் அவர் தான். கமலுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தார். நான் தான் கடலூர் மாவட்டத்தோட வேட்பாளர் அப்படின்னு இவங்க அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே குமரவேல் சோஷியல் மீடியாவெலாம் போட்டார். இதனால கமலுக்கு சமகாண்டு. இன்டர்வியூவே முடியல, அதுக்குள்ளே நீங்கள் தான் வேட்பாளர் அப்படின்னு எப்படி முடிவு செய்யலாம் அப்படின்னு கமல் கேட்க, கட்சியிலிருந்து விலகிறேன் அப்படின்னு குமரவேல் சொல்கிறாரு. ஏன் வெளியே போயிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது, நேற்று வந்த கோவை சார்ல இன்டர்வியூவில் எங்களை கேள்வி கேட்பாங்களா, அப்படி கேட்டால் நாங்கள் சும்மா இருப்போமா அப்படின்னு ஆவேசத்தோட கேட்குறாரு குமரவேல். கட்சி நடத்துறது கமல் இல்லைங்க, சுற்றி இருக்கிறவர் தான் அவர் ஆட்டி வைக்கிறாங்க அப்படின்னு தெரிவிக்கிறாரு. சாரோட திங்கிங் ஒரு மாதிரி இருக்குது, ஆக்சுவலாக ரியாலிட்டி கிரவுண்டில் வேறு மாதிரி இருக்குது. இதுதான் பிரச்சனைக்கு முக்கியமான காரணம். அந்த பிரச்சனையை நான் கொஞ்ச நாள் இது புது கட்சி தானே, கொஞ்சம் எடுத்த உடனே எல்லாம் கரெக்டாக இருக்காது, கொஞ்ச நாளில் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்துட்டே இருந்தோம். 6 மாதம் ஆனப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை அதிகமாக தான் ஆச்சு, தவிர அது குறைய கிடையாது. தேமுதிக, பாமக, தமாக வேட்பாளர்களை அறிவிச்சிருக்காங்க. அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்க தேமுதிகவுக்கு 4 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த தொகுதிகளில் போட்டியிடுற வேட்பாளரோட பட்டியலை தேமுதிக திங்களன்று வெளியிட்டாங்க. அதன்படி பார்க்கும்போது கள்ளக்குறிச்சியில் LK சுதீஷ், விருதுநகரில் அழகர்சாமி, வடசென்னையில் அழகாபுரம் மோகன்ராஜ், திருச்சியில் டாக்டர் இளங்கோவன் ஆகியோர் களமிறங்கியிருக்காங்க. அதே நேரம் பாமகவோட 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியல் திங்களன்று வெளியாயிருக்கு. தருமபுரியில் அன்புமணியும், அரக்கோணத்தில் AK மூர்த்தியும், கடலூரில் கோவிந்தசுவாமி, மத்திய சென்னையில் சாம்பா, விழுப்புரத்தில் வடிவேல் ராவணன் போட்டியிடுறதா கட்சி தலைவர் GK மணி அறிவிச்சிருந்தாரு. தஞ்சாவூர் தொகுதியில் தமாக சார்பில் NR நடராஜன் போட்டியிடுவார் அப்படின்னு GK வசன் அறிவிச்சிருக்காரு. வெற்றி பெறுவாரா வெற்றிவேல்? தொகுதி பங்கீடு, வேட்பாளர் அறிவிப்பு அப்படின்னு தமிழக தேர்தல் களம் களக்கட்ட துவங்கியிருக்கு. லோக்சபா தேர்தல் கூடவே 18 சட்டசபை தேர்தலும் நடைபெறதுனால தமிழக அரசியல் கட்சியினர் பரபரப்பா இருக்காங்க. அந்த வகையில் சென்னையில் இடைத்தேர்தல் நடைபெறும் ஒரே ஒரு தொகுதி பெரம்பூர் தான். இந்த தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட பலர் வேட்புமனு தாக்கல் செஞ்சிருந்தோம். இறுதியில் தேர்ப்பானது என்னவோ வடசென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் RS ராஜேஷ் தான். திமுக சார்பில் வழக்கறிஞர் RT சேகரும், அமமுக சார்பில் முன்னாள் MLA வெற்றிவேலும் களத்தில் இருக்காங்க. RT சேகர் மற்றும் ராஜேஷுக்கான மக்கள் ஆதரவு சமமாக இருந்தாலும் வெற்றிவேலுக்கான வெற்றி முகம் என்பதோ கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. MLA பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டதுமே வெற்றிவேல் தொகுதிக்காக எந்த திட்டங்களுமே புதுசாக நிறைவேற்றலை. இதனால மக்கள்கிட்ட ஒரு அதிருப்தி ஏற்பட்டு. அதே நேரம் அதிமுக வேட்பாளர் ராஜேஷ் 1 வருஷமா தொகுதியில் களப்பணியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. பெரம்பூரை பொறுத்த வரைக்கும் அதிமுகவோட குறிப்பிட்ட சதவீத ஓட்டுக்களை தினகரன் பிரித்து கொண்டு போயிட்டாரு. அப்படின்னாலும் இப்போ கூட்டணியில் தேமுதிகவும் பாமகவும் இருக்கிறதுனால அந்த பிரித்து கொண்டு போன ஓட்டுக்களை ராஜேஷுக்கு இந்த 2 அணிகளும் வாங்கி கொடுக்கும் அப்படின்னு ஆதரவாளர்கள் நம்புகிறாங்க. என்னதான் ராஜேஷ் மக்கள்கிட்ட நெருங்கி பழகிறவராக இருந்தாலும் RT சேகர் ஒன்று சலைச்சவர் இல்லை அப்படின்னு உள்ளூர்வாசிகள் பேசிக்கிறாங்க. திமுகவும் அதிமுகவும் ஒரு பக்கம் எதிரெதிராக போட்டி போட்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் வெற்றிவேலை ஜெயிக்க வச்சே ஆகணும் அப்படின்ற கட்டாயத்தில் இருக்காரு தினகரன். 20 ரூபாய் நோட்டெல்லாம் பழசாயிடுச்சு, புதுசாக எதனா ஃபார்முலா கொண்டு வருவார் அப்படின்னு அரசியல் வட்டாரங்களில் பேசிக்கிறாங்க. எது எப்படியோங்க, மும்முனை போட்டியாக நடக்கிற பெரம்பூர் தொகுதியில் வெற்றி வாகையை சூடப்போவது யார் என்பது தான் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. அரசு மரியாதையோட பாரிக்கரோட உடல் தகனம் செய்யப்பட்டுச்சு. புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட கோவா முதல்வர் மனோகர் பாரிக்கர் ஞாயிறன்று காலமானார். பனாஜில அவரோட உடலுக்கு பிரதமர் மோடி அஞ்சலி செலுத்தினார். பிறகு குடும்பத்தாருக்கு ஆறுதலும் சொன்னார். பாஜக தலைவர் அமித்ஷா, ராணுவ தலைவர் நிர்மலா சீதாராமன் மற்றும் பல மத்திய அமைச்சர்கள் அஞ்சலியில் கலந்துக்கிட்டாங்க. திங்கள் மாலை பனாஜி கடற்கரையில் அரசு மரியாதையோட பாரிக்கரோட உடல் தகனம் செய்யப்பட்டது. கர்நாடகாவில் நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்ற காங்கிரஸ் தலைவர் ராகுல் பாரிக்கரோட மறைவுக்கு மௌன அஞ்சலி செலுத்தினார். வாக்களிப்பது நம்மளோட ஜனநாயக உரிமை, கடமையும் கூட. ஸோ சேவ் த டேட் April 18. இது போல மேலும் பல தகவல்களுக்கு தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் அப்படின்னு அழுத்திட்டு Facebook, Twitter, Instagramல எங்களை ஃபாலோ பண்ணுங்க.